அந்த ஆகாரத்தில் என்னது இருக்கணும்? உப்பு இருக்கணும். அதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ருசியுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் உப்புடையவர்களாய் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். காய்கறியை சமைக்கிறோம், பிரியாணி போடுகிறோம், விலை உயர்ந்த பிரியாணிகள் எல்லாம் செய்கிறோம், விலை உயர்ந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். அவைகள் எல்லாவற்றிற்கும் ருசி கொடுப்பதற்கு உப்பை என்ன செய்ய வேண்டும்? கடைசியாய் சேர்க்கணும். உப்பு இல்லைன்னா, உப்பு இல்லாத பண்டம் அதுவும் கரெக்டு தான். நம்முடைய வயிறு ஒரு குப்பை தொட்டி தான், இல்லையா? நம்முடைய வயிறும் ஒரு குப்பை தொட்டி தான். என்னையை பொறுத்தவரை நான் உப்பு இருந்தாலும் சாப்பிடுவேன், உப்பு இல்லாட்டாலும் சாப்பிடுவேன். ஏன்னா நாங்கள் ஹாஸ்டல் அப்படியே பழகிட்டோம். அதனால உப்பு, அந்த உப்பு 12 வகையான உப்புகள் இருக்கின்றன. உப்பு எத்தனை வகை? 13 இருக்கிறது. அது இங்கிலீஷில் ஒரு உப்பு இருக்கு, அது நமக்கு மண்டையில் ஏறல. 13 வகையான உப்புகள் இருக்கிறது. முதலாவது டேபிள் உப்பு, பொதுவாய் நாம் உபயோகிக்கிறதான உப்பு. இரண்டாவது சோகர் உப்பு, அது என்னன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் பைபிளையும் அந்த சால்ட்டையும் எடுத்து கொஞ்சம் தியானம் பண்ணும்போது இவைகள் எல்லாம் எனக்கு கிடைத்தது. சோகர் உப்பு. மூன்றாவது கடல் உப்பு. இதைத்தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். நான்காவது செல்டிக் கடல் உப்பு. என்ன கடல் உப்பு? செல்டிக் கடல் உப்பு. ஐந்தாவது இமயமலை இளம் சிகப்பு உப்பு. இதான் ரொம்ப உப்புலையே விலை உயர்ந்த உப்பு இதுதான் அப்படின்னு கொடுத்துருக்கு. உப்புலையே விலை உயர்ந்த உப்பு இமயமலை இளம் சிகப்பு உப்பு, இதான் விலை உயர்ந்தது. அப்புறம் இமயமலை கருப்பு உப்பு, அது எப்படி இருக்குமா நம்ம பார்த்ததில்லை, ஆனால் நான் பார்க்கணுன்னு விரும்புதேன். எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? பார்க்கண்டு விரும்புதேன். எங்கேயாவது நல்ல லேப் இருக்கும்னா அங்கே தான் இவைகள் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். என்னால் போகணுன்னு வச்சிருக்கிறேன். எல்லாம் நம்முடைய கண்களுக்கு என்ன செய்யணும்? தெரிய வேண்டும். ஏழாவது செதில் உப்பு. என்ன உப்பா? செதில், மீன்கள் இருக்கிறதுல செதில், அதே மாதிரி செதில் உப்பு. எட்டாவது ஹவாய் சிவப்பு உப்பு. ஹவாய் சிவப்பு உப்பு. ஒன்பதாவது கருப்பு எரிமலை உப்பு. கருப்பு எரிமலை உப்பு. 10வது புகைப்பிடித்த உப்பு. புகைப்பிடித்த உப்பு. 11 ஊறுகாய் உப்பு. என்ன உப்பு? ஊறுகாய் உப்பு. 12வது சுவையான உப்புகள். சுவையான உப்புகள். சில உப்பு சுவையா இருக்கு. நம்முடைய சரீரத்தில் உப்பு இருக்கு. நம்முடைய சரீரத்தில் வேர்வை நல்லா வந்துட்டுனா அந்த வேர்வையை தொட்டு நாக்கில் வைங்க, அது என்னது? சொல்ல மாட்டேங்கிங்களே. இன்னைக்கு நான் சிம்பிளான ஒரு வார்த்தையை தான் கொடுக்க போறேன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த உப்பு இல்லைன்னா ஆகாரத்தில் என்னதில்லை? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உப்பு இல்லைன்னா ஆகாரத்தில் என்னதில்லை? ஏசு இல்லைன்னா வாழ்க்கையில ருசி இல்லை. உப்பு இல்லைன்னா எப்படி ருசி இல்லாமல் இருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஏசு இல்லைன்னா ஆலயத்தில் இருக்கலாம், ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், ஆனா இயேசு நமக்குள் இருக்கிறாரா? Testify yourself in God, Jesus is with you. இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா? இயேசு உங்களுக்குள் இருக்கும்போதுதான் நீங்கள் ருசியுள்ளவர்களா என்ன செய்ய முடியும்? மாற. ருசியுள்ளவர்களா என்ன செய்ய முடியும்? மாற முடியும். சரி, உப்பின் பயன்பாடுகள் ஒரு 5 காரியங்கள் இருக்கிறது, அதை நான் சொல்கிறேன். 1, உப்பு மனிதர்களின் ஆரோக்கியத்துக்கு இன்றியமையாதது. உப்பு மனிதர்களுடைய ஆரோக்கியத்துக்கு எப்படிப்பட்டது? இந்த உப்பு தான் பிறந்ததிலிருந்து அடக்கம் பண்ணது வரைக்கும் உதவுகிறது. அடக்கம் பண்ணும்போது எதை போட்டு தான் அடக்கம் பண்ணுவாங்க? சொல்ல மாட்டேங்கிங்களே. நீங்க பார்த்தது இல்லையா? நாங்க அடக்கம் பண்ணதோம் இல்லை. என்ன பிரதர், என்னாச்சுன்ட்டு அடக்கம் பண்ணும்போது பாக்கெட்டா பெட்டிக்குள்ள உப்பு போட்டு ஏன் அடக்கம் பண்ணுதாங்க? சரீரம் என்ன செய்யாது? கெட்டு போகாது. அந்த உப்பால் உப்பு எந்த இடத்துல காணப்படுகிறதோ அந்த இடத்துல இருக்கிற பொருட்கள் என்ன செய்யாது? கெட்டு போகாது.
நம்முடைய பிரிட்ஜிலையும் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க என்னது படுகிறது? உப்பு என்ன செய்கிறது? படுகிறது. அதனால தான் அது கெட்டு போகாமல் இருக்கிறது. ஒன்று கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் உப்பை பயன்படுத்த வேண்டும் என்று உப்பை பயன்படுத்த வேண்டும் என்று வேதமும் சொல்கிறது, விஞ்ஞானமும் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அப்போ மனிதர்களின் ஆரோக்கியத்துக்கு இன்றியமையாதது உப்பு. இரண்டாவது, உப்பில் சோடியம் இருப்பதால் உடலை ஆரோக்கியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்திருக்க உதவுகிறது. உப்புல என்னது இருக்கு? சோடியம் இருப்பதால் நம்முடைய சரீரம் கட்டுக்கோப்பாக நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். உப்பு இல்லைன்னா உப்பு கொண்டு வாயா. என்ன கொண்டு வா? சொல்லுதமா சொல்லலையா? உங்க வீட்டிலையே என்னம்மா உப்பு போடலையா இன்னைக்கு கேட்கீங்களா கேட்கலையா? உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா கேட்கலையா? நீங்களே உங்க பிள்ளைகள்கிட்ட என்னம்மா உப்பு போட மறந்துட்டியான்னு கேட்டிருக்கீங்களா கேட்கலையா? அப்போ அந்த உப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, உப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே போல ஒரு விசுவாசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். இல்லையா? ஒரு விசுவாசி சபைக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் மிகவும் உபயோகமானவர்கள். அவர்கள் மிகவும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாதது போல இயேசு இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. இல்லையா? இயேசு இல்லாமல் எங்கே போக முடியாது? நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு வாய்ப்பாடு பாடிக்கொண்டிருந்தா அந்த கிருபையின் வாசல் அடைப்படும் போது மறுபடியும் அதே வாய்ப்பாடை பாட போறீங்க, ஆண்டவரே எனக்கும் கதவை திறன்ட்டு. அப்போ அவர் சொல்வாரு, நான் உங்களை அறியேன், நான் உங்களை என்ன செய்ய அறியேன். அப்படி என்றால் இயேசு இல்லாமல், உப்பில்லாமல் சாப்பிட முடியாதது போல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பிட்டவரை உள்ளளவும் என்ன செய். நான் அருமையான எங்களுடைய பாஸ்டரையாவை அடிக்கடி நினைப்பதற்கு காரணம் என்ன? அவர் என்னுடைய 6வது வயசுலேருந்து எனக்கு ஆகாரம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவரை நான் அடிக்கடி நினைக்கிறேன். உட்பிட்டவர், உங்களுக்கு உதவி செய்தவர்களை நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. வாழ்நாளில் மறக்கக்கூடாத நபர்கள். முதலாவது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, இரண்டாவது நமக்கு உதவி செய்தவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. உப்பிட்டவரை உள்ளளவும் என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருக்க உப்பு என்ன செய்கிறது? உதவி செய்கிறது. மூன்றாவது, உப்பை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் உயர் இரத்த அழுத்தம் போன்ற சில நோய்களுக்கு தீர்வாகவும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. சில வியாதிகளுக்கு உப்பு என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. அது உண்மை. சில வியாதிகளுக்கு உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவர்களுக்கு அந்த உப்பு அவர்களை என்ன செய்கிறதா? கண்ட்ரோல் பண்ணுகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. நான்காவது, உப்பு உணவை சுவையாக மாற்றுவதற்கு உப்பு உதவுகிறது. இன்னும் நம்ம சொல்லணும்னா, மாவை அரைச்சி வச்சிருக்கிறோம், அது நல்லா புளிக்குன்னா என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? உப்பு போடலைன்னா இட்லி நல்லா இருக்காது, உப்பு போடலைன்னா தோசை நல்லா இருக்காது, உப்பு போடலைன்னா சப்பாத்தி நல்லா இருக்காது, உப்பு போடலைன்னா பூரி நல்லா இருக்காது. இதெல்லாம் மாவு ஐட்டம். இந்த மாவை ருசியாக மாற்றி தருவது இதுதான், உப்பு தான். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத பாஸ்டர், இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? தெரியுதோ தெரியலையோ, நான் சொல்லக்கூடியதை சொல்றேன். இல்லையா? என் பாயிண்ட் இதெல்லாம், ஒரு ஆகாரத்திற்கு உப்பு எவ்வளவு இன்றியமையாததாக இருக்கிறதோ, அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இயேசு இன்றியமையாதவர். அதுதான் என்னுடைய பாயிண்ட். இயேசு நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா, நிச்சயமாய் சொல்கிறேன், உறுதியாய் சொல்கிறேன், பரலோகத்தை நினைச்சு கூட பார்க்காதீங்க. இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது தான் நம்ம பரலோகவாசியா என்ன செய்ய முடியும்? அங்க என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், உம்முடைய நாமத்தினால நான் அற்புதங்கள் செய்தேன், உம்முடைய நாமத்தினால நவமான பாசைகளை நான் பேசினேன் என்று சொன்னால், அவர் சொல்வார், என் பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் செய்யாதபடியினால் அக்கிரம செய்கைக்காரர்களே, நீங்கள் என்னை விட்டு என்ன செய்யுங்கள்? அகன்று போங்கள். காரணம் என்னவென்றால், உலகத்தில் இருக்கும்போது நாம் இயேசுவோடும் இயேசு நம்மோடும் கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா.
விசுவாசிக்கிறவங்க மட்டும் 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கரம் பிடித்து சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய ஆகாரத்தில் உப்பு இன்றி அமையாதது போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரலோகம் செல்வதற்கு இயேசு இன்றியமையாதவர். கரங்களை கொட்டி தலைக்கு மேலாக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இயேசு. நான் இதை குறித்து தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த தியானம் எனக்கு எதனால வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு நாள் இங்க உட்கார்ந்துருக்கும் போது எனக்குள்ள மறுபடியும் துணித்ததான ஒரு வார்த்தை என்னன்னா, உப்பிட்டவரே உள்ளளவும் நினை. வார்த்தை சில நாட்களாக எனக்குள்ளே துணித்து கொண்டிருப்பதினால் அந்த உப்பை குறித்து நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன். உப்பை குறித்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த உப்பு அரைத்த மாவை புளிப்பாக்குவதற்கு, ருசியாக்குவதற்கு, ஆகாரங்களை ருசியாக்குவதற்கு அது மிகவும் பிரயோஜனமாக என்ன செய்கிறது, மிகவும் பிரயோஜனமாக என்ன செய்கிறது இருக்கிறது. நல்ல நீங்கள் ஹோட்டலுக்கு போனாலோ, அளவிட்டால் கல்யாண வீட்டுக்கு போனாலோ, இலையை போட்ட உடனே முதலாவது எதை தான் வைப்பாங்க சொல்ல மாட்டேங்கிங்களா? தண்ணி வச்சதுக்கு அப்புறம் முதலாவது தண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, உப்பும் 2 மிளகு வத்தல், 2 சீனரிக்காய் வத்தல், இப்படிப்பட்டதான எதையா ஊறுகாய், உப்பும் ஊறுகாவும் என்ன செய்வார்கள், வைப்பார்கள். ஏன் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு? உப்பை சோறு மாதிரி சாப்பிட முடியுமா? சாதம் மாதிரி சாப்பிட்டா என்ன ஆகும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அது இவ்வளோண்டு தான் இருக்கு, எவ்வளவுதான் இருக்கு, இவ்வளோண்டு தான் இருக்கு. ஆனா அந்த உப்பு நமக்கு ருசியை கொடுப்பது போல இயேசு நம்முடைய கண்ணுக்கு தெரியல. யாருக்காவது இயேசு கண்ணுக்கு தெரியுதாரா? தெரியல. ஆனா நம்முடைய இல்லத்தில், நம்முடைய இருதயத்தில் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இருக்கிறபடியினாலதான் நாம் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக, 4 பேருக்கு உபயோகமாக இருக்க முடியும். அவர் நமக்குள்ள இருக்கணும், வேற யாரும் இல்லை, வேற யாரும் இல்லை. இயேசு நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்க வேண்டும். 5வது, வண்டுகள் கடித்தால் அந்த இடத்தில் உப்பு மற்றும் தண்ணீர் கலந்த கரைசலையை தடவினால் அந்த வலி மற்றும் வீக்கம் குறையுமா? உப்பை தண்ணியில் கரைச்சி, அது எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கும்போது சிரங்கு வந்துடும். ஹாஸ்டலில் படிக்கும்போது அந்த காலத்தில் இப்போ இருக்கிற சுத்தமெல்லாம் அந்த காலத்தில் இருக்காது. சிரங்கு வந்துடும். சிரங்குன்னா என்னது, என்ன அர்த்தம்? புண்ணு. பின்னால் பட்டக்ஸில் என்னது வந்துடும், புண்ணு வந்துடும். ட்ரௌசர் போட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே இருக்கும்போது ஹாஸ்டலில் இருக்கிற நல்ல ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? குப்பமல்லி இலை ப்ளஸ் உப்பு. குப்பமல்லி பார்த்துருக்கீங்களா? குப்பமல்லி இலை ப்ளஸ் உப்பு. குப்பமேனியா, சரி ஏதோ ஒன்று, குப்பமேனி இலை ப்ளஸ் உப்பு 2யும் வச்சு அரைச்சி அப்படியே பூசி விட்டுருவாங்க. ஐயா, அம்மா, அப்பா கத்துன்னு கத்துவோம். அம்மா கத்துன்ட்டு ஒரு எப்படியும் ஒரு 15 நிமிஷம் அம்மா அப்பாண்டு கத்துன்ட்டு என்ன செய்வோம், கத்துவோம். கத்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை சுத்தமாக கழுவிட்டு தேங்காயில் கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுருவாங்க. தேங்காயில் இருந்து போட்டு விட்டுருவாங்க, உப்பை போட்டு விட்டுருவாங்க. ஒரே நாளில் அந்த புண்ணு பட்டு போயிடும். ஒரே நாளில் அது என்ன செஞ்சிடும், பட்டு போயிடும். இப்போ நம்ம என்ன செய்தோம், ஒரு சின்ன புண்ணு வந்துட்டுனா நம்ம பிள்ளைகளை தொடக்கூட மாட்டோம், என்ன செய்ய மாட்டோம். அது அப்படியே பட்டு போயிடும். அப்படியே பட்டு போயிட்டு நம்ம பாட்டில் என்ன செய்யலாம், வேதனை 1 மணி நேரம், ஒரு மிஞ்சி போனால் 1 மணி நேரம், அதுக்கப்புறம் நிம்மதியாக என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்போ அந்த உப்பு எவ்வளவு சுகத்தை கொடுக்கிறது. அதே போல இயேசு நமக்குள் இருந்தால் அவர் சுகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. என் பாயிண்டே அதுதான். உப்பு இவ்வளவு சுகத்தை கொடுக்கும்னா இயேசு நமக்குள்ள இருந்தா இயேசு நமக்கு எதை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவர் சுகம் கொடுக்கிறதான தேவன், அவர் சுகம் கொடுக்கிறதான தேவன். சுவிசேஷத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த இடத்துல எல்லாம் இருந்தாரோ அந்த இடத்துல எல்லாம் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுகத்தை பெற்று இருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற, அவர் போகும்போது அவரை தொட்ட யாவரும் என்ன செய்தார்களாம், சுகமடைந்தார்கள். சுகமடைந்தார்கள். அப்படி என்றால்
அந்த வண்டுகள் கடித்தால், புண்ணுகள் வந்தால் அந்த இடத்துல உப்பு கலந்ததான ஒரு சின்ன மெடிசனை போடும்போது அது உடனே பட்டு விடுகிறது. அது இல்லாமல் என்ன செய்கிறது? போகிறது. ஆகையினால உப்பு ரொம்ப விலை மதிக்கக்கூடியது. உப்பை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுது? நான் சீக்கிரமா முடிச்சிருவேன், நற்கர்ண ஆராதனருக்கு. உப்பை குறித்து வேத வசனத்தின் மேன்மைகள் என்ன? ஒன்று, உப்பு ஆரோக்கியம் தருகிறது, அளவிட்டால் மரணத்தை மாற்றுகிறது. மரணத்தின் கட்டுகள் அந்த ஆகாரத்திலே தோஷம் இருக்கிறது. அந்த ஆகாரத்தை சாப்பிட்டா மனிதன் மரித்திடுவான் என்கிறதான கட்டாயங்கள் வரும்போது அங்கே உப்பை போட்டு சுகத்தை பெற்றதான அனுபவங்கள் இருக்கிறது. வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து, எலிசா செய்கிறதான காரியம், ஐயா நாங்க இப்ப கிணறுலாம் தோண்டியாச்சு, ஆனா தண்ணி எப்படி இருக்கு? தண்ணி கெட்டு போயிருக்கு, நிலப்பால் உள்ளதா இருக்கிறது. குடிச்சா கண்டிப்பா செத்துருவோம். குடித்தால் என்ன செஞ்சிருவான்? செத்துருவான். அப்ப பாருங்க, அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்து அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது. பாருங்க, அப்போ உப்பு சாவை மாற்றுகிறது என்று சொன்னால், உப்பாகிய இயேசு நமக்குள்ள வந்தாச்சுன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவனோ மறியாமலும் என்ன செய்வான். அதான் தேவனுடைய வார்த்தை. உப்பாகிய இயேசு அந்த தண்ணீர்ல அந்த உப்பை கொண்டு வந்து போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணீர் என்ன செஞ்சிச்சு? ஆரோக்கியம் ஆயிடுச்சு. தண்ணீர் என்ன செஞ்சிட்டு? ஆரோக்கியம் ஆயிடுச்சு. இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஒரு உப்பு தண்ணீரில் இருக்கிறதான சாவை, தண்ணீரில் இருக்கிறதான மரணத்தை பாருங்க. சில நேரங்களில் நீங்க HCV நியூஸை கவனித்தால், பள்ளி விழுந்த ஆகாரத்தை சாப்பிட்டார்கள், அதனால் இத்தனை மாணவர்கள் ஆஸ்பத்திரியிலே வாந்தியும் பேதியுமா என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். சில ஹோட்டலில் அவர்கள் பிரியாணி சாப்பிட்டார்கள், இந்த பிரியாணிக்குள்ளே கரப்பாம்பூச்சி என்ன செய்தது? கடந்ததுன்ட்டு நியூஸ்ல என்ன செய்து வருது. உடனே உணவுத்துறை அதிகாரிகள் அங்கே போய் நின்று அதை டெஸ்ட் பண்ணி இந்த ஹோட்டலுக்கு சீல் வச்சிருந்தாங்க. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல என்ன விழுந்தாலும் இயேசுவாகிய உப்பு நமக்குள்ள இருக்கும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் தேள்களை மிதிப்பீர்கள், சர்ப்பங்களை என்ன செய்வீர்கள்? எடுப்பீர்கள். சாவுக்கு ஏதுவான ஒன்றும் உங்களை என்ன செய்வதில்லை, சேதப்படுத்துவது இல்லை. காரணம் என்னவென்றால், அந்த சாவுக்கு ஏதுவான எதை அறியாமல் தொட்டுவிட்டோமோ அதை மாற்றுவதற்கு நமக்குள் இருக்கும் இயேசுவால முடியும். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தலைக்கு மேலாக நல்ல கரங்களை கொட்டி, நமக்குள் இயேசு இருக்கிறார், எனக்குள்ள இயேசு இருக்கிறார், உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். அந்த சாவுக்கு ஏதுவான ஏதொன்று நம்மளை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்கள் அதை நான் தியானிச்சேன். வியாழக்கிழமை திருமணம் முடித்து கார்ல வரும்போது கேட்டேன், உப்பில் எத்தனை வகை இருக்கிறது? ஏன்னா என் டாபிக் கர்த்தர் எனக்கு கொடுத்தாச்சுன்னா அது அந்த வாரம் முழுவதும் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கார் ஓட்டினாலும் தியானம் பண்ணுவேன், உட்கார்ந்துருந்தாலும் தியானம் பண்ணுவேன், படுத்திருந்தாலும் தியானம் பண்ணுவேன். என்ன செய்தாலும் என் மைண்ட்ல அது செட் ஆயிரும். இன்னைக்கு மைண்ட்ல இருந்து இப்போ வெளியில போயிட்டு அடுத்தாப்புல வாக்குத்தத்த ஆராதனைக்குரிய வார்த்தை மைண்ட்ல என்ன செய்யும்? வரும். என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, எலிசா நம்மளை போல ஒரு மனிதன் தான்.
நம்மளை போல ஒரு மனிதன். ஆனா எலிசா மட்டத்துல வந்து சொல்றாங்க, ஐயா இந்த தண்ணீர் வந்து நிலப்பால் உள்ள தண்ணீரா இருக்கு, ஒண்ணுக்கும் ஆகாது. சோப்பு போட ஆகாது. தண்ணி முதல்ல எதுக்கு ஆகாது? சோப்பு போட என்ன செய்யாது? ஆகாது. நம்முடைய விசுவாசிகள் வீட்டில் போட்ட போரெல்லாம் நல்ல தண்ணியாக தான் இருக்குது. சோப்பு போட்டுக்கலாம், சமயத்துக்கு பருப்பு என்ன செஞ்சுக்கலாம், அவிச்சுக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். காரணம் என்னென்னா, அந்த வீடை கட்டுவதற்கு முன்பு, அந்த போரை போடுவதற்கு முன்பு இயேசு அந்த இடத்துல வந்து நிற்கிறார். அல்லேலூயா. யார் வந்து நிற்கிறா? தேங்காய் வச்சு பார்க்கல. தேங்காய் வச்சு பார்த்ததெல்லாம் கெட்டு போய் தான் இருக்கு. தண்ணி நல்லா இருக்கா நல்லா இல்லையாண்டு எதை வச்சு பார்ப்பாங்களா? அது எனக்கு தெரியாது. யாரும் அப்படி பார்த்து தான் என்னை மன்னிச்சிருங்க. சொல்லணும்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படிலாம் பார்க்க வேண்டாம். நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் எந்த இடத்துல போட சொல்றாரோ அந்த இடத்துல போடணும். அந்த இடத்துல இருந்து தண்ணி ஊற்றி நமக்கு நன்றாய்தான் கிடைக்கும். அல்லேலூயா. நன்றாய்தான் என்ன செய்யும்? கிடைக்கும். கர்த்தர் சொல்லுகிறதான இடம். அங்க தண்ணீர் இருக்கு, ஐயா குடிக்க முடியாது. நாங்க என்ன செய்ய? இதை விட்டா எங்களுக்கு வேற வழியும் இல்லை அப்படின்னு எலிசாட்ட சொல்லும்போது, எலிசா கொஞ்சம் உப்பு கொண்டு வாங்க, வேற எதையாவது கொண்டு வர சொல்லியிருக்காங்களா? நானா சொல்லுவேன், காட்டு நெல்லிக்காய் கட்டையை கொண்டு வாங்க. அது என்ன செய்யும்? தண்ணி என்ன செஞ்சிடும்? தெரியாது அவங்களுக்கு. காட்டு நெல்லிக்காய் மரத்தினுடைய கட்டையை பொடிசா நீங்க வெட்டி போட்டா தண்ணி ருசியாக என்ன செஞ்சிடும்? மாறும். இப்படி பலவிதமான காரியங்கள்லாம் இருக்கிறது. ஆனா எலிசா அந்த இடத்துல உப்பை கொண்டு வந்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதுல போட்டு அவன் விசுவாசத்தோடு கூட சொல்கிறார், இந்த தண்ணீரை நான் ஆரோக்கியமாக்கினேன், இனி இதுல சாவும் இராது, நிலப்பாலும் இராது என்று நான் சொல்லல, எனக்குள் உப்பா இருக்கிற இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடணும். நம்முடைய இருதயம் சின்னது. நம்முடைய அவயங்களிலே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது? சின்னது. அந்த சின்ன இருதயத்துக்குள்ள போய் யார் இருக்கிறார்? ஏசப்பா இருக்கிறார். ஏசப்பா இருந்தாச்சுன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். நம்ம இன்றைக்கு ஆசீர்வாதமா என்ன செய்வோம்? இருப்போம். ரெண்டாவது, பலி செலுத்தும் போது, பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு பலி செலுத்தும் போது உப்பை அவர்கள் கொண்டு வரணும். ஆலயத்துக்கு என்னது கொண்டு வரணுமா? ஒரு காலங்களில் நம்முடைய சபையில் பிடியரிசிலாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தோம். இப்பவும் கொண்டு வந்தால் சாப்பிடுவோம். நீங்கள் கொண்டு வர மாட்டீங்களா? சோறு பொங்கும்போது அதில் ஒரு பிடியரிசி எடுத்து தனியாக என்ன செய்யணும்? வைக்கணும். மாதத்துக்கு ஒருக்கா, வாரத்துக்கு ஒருக்கா கொண்டு வந்து இந்த காணிக்கை பெட்டி பக்கத்தில் வைக்கணும். இது தியானிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்முடைய சபையில் ஒரு சிலருக்கு தெரியும். அந்நாட்களில் சகோதரி மாரியம்மா கத்தாலம்பட்டியிலேருந்து வருவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் சகோதரி மாரியம்மா? கொஞ்சம் பேருக்கு. அவங்க வாரம் அவங்க சாப்பிட்றது ஒரு கஷ்டமான அரிசி தான். அதில் வாரம் கொண்டு வந்துடுவாங்க. வாரம் கொண்டு வந்து காணிக்கை பெட்டிக்கு முன்னால் வச்சுட்டு போயிடுவாங்க. வாரம் ஒரு பையில கொண்டு வருவாங்க. நாங்கள் அதை வாரம் சாப்பிட்டு ஆசீர்வதிச்சுட்டே இருந்தோம். திடீர்னு 2 காக்கா வந்து அந்த அம்மாவை தூக்கிட்டு போயிட்டு, அம்மா சாப்பிட்டுட்டே இருந்தோம். அது தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் பலி செலுத்துவதற்கு நாம் அதை கொண்டு போக வேண்டுமா? உப்பையும் நாம் என்ன செய்யணுமா? கொண்டு போக வேண்டும். வாசிங்க, எஸ்ரா சரித்திர புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியை இட தேவையான இளங்காளைகள் 7 காரியங்களை கொண்டு போகணுமா? பலி செலுத்துவதற்கு எத்தனை காரியங்கள் கொண்டு போகணுமா? 7 காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தேவையான 1, இளங்காளைகள். கலடெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஆண்டவருக்கு பலி செலுத்த என்னது வரணுமா? இளங்காளைகள். சில ஆட்கள் ரிட்டையர்ட் ஆகினதுக்கு அப்புறம் நான் ஊழியத்துக்கு வரேன் பாரு, அது அவ்வளோ நல்லா இருக்கு. எங்களை மாதிரி இளம் வயசுல வரணும். அப்படின்னா தான் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியும், கஞ்சி இல்லாமல் இருக்க முடியும், தாங்கும். என்ன செய்யும்? இப்போ மன ஊழியத்துக்கு வந்தால் தாங்குவான்.
பட்னியாவே இப்பவும் என்ன சாப்பிட வச்சுதான், இப்பவும் பட்னியா தான் கிடக்குறான். காலையில் சாப்பிட்டா நைட்டில் தான் சாப்பிட்டான், மத்தியானம் ஒரு நேரம் என்ன செய்ய மாட்டான், சாப்பிட மாட்டான். இப்போ சுவாகரன்லாம் ஊழியத்துக்கு வந்தா என்ன, அப்போ சொன்ன உடனே நான் தலையை குனிதான். ஒரு வேளை கர்த்தருடைய சித்தம் அப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டோம்னு நீங்கள் என்ன செஞ்சிருங்க? லேலுயா, சொரணா, அற்புத ராஜி, கிருபை ராஜி, மெர்பின், இன்னும் யார் வாலிபைங்க, இவங்கெல்லாம் ஊழியத்துக்கு வந்தா வயிறு தாங்கும், பசியோட கிடக்கலாம், பட்னியோட கிடக்கலாம், கடந்து ஆண்டவருக்காக என்ன செய்யலாம். இப்போ நம்ம குத்தனார் என்னாச்சு முத்த ஊழியத்துக்கு வந்து அவர் பட்னியோட கடந்துக்கிட மாட்டார். ஏன்னா வயசு தாண்டிட்டு அந்த அனுபவங்கள் என்ன செஞ்சுட்டு தாண்டிட்டு மாலாவை கொண்டு அவ ஏற்கனவே சாப்பிட மாட்டா. ரூபவதி ஏற்கனவே காய்கறி எல்லாம் ஒதுக்கிடுவா. நம்ம பிள்ளைலாம் எப்படிப்பட்ட பிள்ளைகள் தம்மா, தங்கமான பிள்ளைகள். இப்பவுமே அதுக்கு ட்ரைனிங்கா இருக்கு இங்க இருக்கிற நிறைய வாலிப பிள்ளைகள். அப்போ இளங்காளைகள், நான் அந்த இளங்காளைகளை குறித்து தான் பேசுறேன். அந்த இளங்காளைகள், இரண்டாவது ஆட்டு கடாக்கள், மூன்றாவது ஆட்டு குட்டிகள், கோதுமை, நான்காவது கோதுமை. எனக்கு நான் சாப்பிட்றதுல இப்பதான் வந்திருக்கு கோதுமை. கோதுமை, அதுக்கப்புறம் உப்பு, திராட்சை ரசம், எண்ணெய், இதெல்லாம் கொண்டு வரணுமா? இதெல்லாம் எத்தனை நாள் கொண்டு வரணுமா? தினம் தினம் என்ன செய்யணுமா? கொண்டு வரணுமா? பாருங்க, 2 பேருக்கும் கொஞ்சம் பலவீனம் வந்துச்சு. டெய்லி சாப்பாடு வந்துச்சு, நாங்க தான் வேண்டாம் நிறுத்தி வச்சிருக்கோம். அதுல ஒரு அம்மா சொன்னது, உங்களுக்கு பாஸ்டமா கொடுத்த மாதிரி இருக்காது, வேற யாரு கொடுத்தாலும் என்ன செய்யாது உள்ள. உண்மைதானே? கர்த்தருக்கு தோத்திரம். மற்ற சாப்பாடுலாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். கடந்த வாரம் வியாழக்கிழமை ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். மேலே மட்டன் பிரியாணி, கீழே வெஜிடேரியன். வெஜிடேரியனில் போய் உட்கார்த்த ஒரு கூட்டம் விளங்கலை. ஹோட்டல், ஒரு ஸ்டார் ஹோட்டல். அந்த ஸ்டார் ஹோட்டலில் முதல்ல சப்பாத்திக்கு டால் வச்சுருந்தான். சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு டால் ஊற்றி சோறில் சாப்பிட்டுட்டு, இன்னும் டாலை கொண்டு வா அப்படின்னு. என்ன சார், ஒன்றுமே வாய்க்கு விளங்கலை, எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் டாலை மட்டும் கொண்டு வா. எது நமக்கு நல்லதோ அதை மட்டும் என்ன செய்யணும், சாப்பிடணும். என் அன்பு தேவனுடைய சனமே, நான் இதை எதற்காக சொல்றேன்னா, இந்த எல்லா ஆகாரங்களையும் ருசியை கொடுத்தது எது? சொல்ல மாட்டேங்கிங்களே. எல்லா ஆகாரங்களையும் ருசியை கொடுத்தது எது? உப்பு. நான் உங்க வீட்டில் வந்து சாப்பிடும்போது உப்பே இல்லாம கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு வந்துடுவேன். நீங்க இங்க வந்து சாப்பிடும்போது உப்பே இல்லாட்டாலும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுருவீங்க. ஆனா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏசி இல்லாட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ளேயும் யார் இல்லாட்டா நல்லா இருக்காது. உப்பு இல்லாட்டா கூட சரி என்ன சொல்ல அப்படின்ட்டு சமாளிச்சு சாப்பிட்டுருவோம். ஆனா ஏசி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் சமாளிக்க முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. சரி, அதை தினம் தினம் எண்ணெய் முதலானவைகளை தினம் தினம் அவர்கள் சொற்படி குறையாம கொடுக்கணும். குறையாம எண்ணெயை கொண்டு வந்து கொடுக்கணும், அது குறையாம உப்பு கொடுக்கணும், குறையாம கோதுமை கொடுக்கணும், குறையாம திராட்சை ரசம் கொடுக்கணும், குறையாம ஆட்டுக்குட்டிகள், ஆட்டு கடாக்கள், இளங்காளைகள், இவைகளெல்லாம் குறையாம என்ன செய்யணுமா, கொடுக்கணுமா. ஏன் அங்க கொடுக்கொண்டு சொல்லப்பட்டிருக்குன்னா, அதுக்கு கீழே உள்ள வசனத்துல ராஜாக்களுக்கும் ராஜாவினுடைய பிள்ளைகளுக்கும் தீர்க்காயுசு உண்டாகும்படியாக. எதற்காக? ராஜாவுக்கும் அவருடைய குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாகும்படியாக. அந்த வசனத்தை வாசிமா. ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதற்கு காரணம் என்னன்னா, நமக்கு நல்ல ஆயுசு உண்டாகுவதற்கு உப்பாகிய இயேசுவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கனிகளை என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ நமக்கு தீர்க்காயுசு உண்டாகிறது. என்ன ஆயுசு உண்டாகிறது? இன்னைக்கு அநேகருக்கு வயசான ஆள் மாதிரி காமிக்க கூடாதான், தலையில கொஞ்சம் என்ன அடிச்சுக்கிட்டுதாங்க. அடிக்காதீங்க, அதுல இருக்கிற கெமிக்கல் உங்களுக்கு தெரியாது. ஆமா, என்னையெல்லாம் என் பிள்ளைகள் வந்து 3 பேர் கல்யாணத்துலயும், எப்பா இல்லை வயசாயிட்டுடா,
ஏம்மா வயசாயிட்டுமா. ஒரு மனிதனுடைய முதிர்ச்சியை நரைமயிர் தான் பைபிள் என்ன செஞ்சிருக்கு. அப்போ பைபிளுக்கு மாற நீங்க செய்யும்போது இல்லாத வியாதியெல்லாம் வந்துடும்ல. சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய முதிர்ச்சியே என்னதுதான். ஆமா. ஒருவேளை வாலிப பிள்ளைகள் அடிச்சா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறுத்திடு, மறுபடியும் அவனையும் நேசிக்க மாட்டோம்ல. நரைச்ச பிள்ளை போய் கட்டிட்டேன், நரைச்சவனை போய் கட்டிட்டேன்னு சொல்லுவோம்ல. இயற்கையாகவே நேச்சுரலாகவே எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மளை அக்செப்ட் பண்ணட்டுமே. ஆமேன்ட்டு ஒருத்தர் தான் சொல்லிட்டாரு, மற்றவங்களாம் சொல்ல மாட்டேங்கிங்க. அப்போ டை அடிக்கலோ. கொஞ்சம் யோசனையா இருந்துக்கிடுங்க. நம்ம தலையில வைக்கிற எண்ணெய் எப்படி தலைக்குள்ள இறங்குகிறதோ அதே போல நீங்க அடிக்கிற அந்த கெமிக்கல் உங்களுடைய தலைக்குள்ள என்ன செய்யும், இறங்கும். கவனமா இருக்கணும். மறுபடி பாஸ்டர் எனக்கு ஜெபனுங்க, எனக்கு தலைவலிக்கு இருக்கதான் செய்யும், அதுக்கு ஜெபனி கேட்காது. எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்துக்காக நீ ஜெபம் பண்ணாதே. காரணம் என்னன்னா, அவங்க நான் சொல்லி பார்த்தா அவங்க கேட்கல. கேட்காத ஜனத்திற்காக நீ என்ன செய்ய வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம். சில வாரங்களுக்கு முன்பு, சில மாசங்களுக்கு முன்பாக தான் உங்களுக்கு அந்த வசனத்தை எடுத்து சொன்னேன். நேற்றைக்கு போன வாரம் எங்களுக்கு தான் சுகம்லண்டு உட்கார்ந்துருந்தோம். அதுல தான் இந்த மேட்டர்லாம் வந்துச்சு. மேட்டர்லாம் உடனே சொல்லிட்டேன். வயசானதுக்கு அப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப உப்பு நம்முடைய வாழ்க்கையில ருசியை கொடுக்கிறது. இப்போ எனக்கு தலை நரைச்சிருக்கு, இதான் ருசி. பாஸ்டர்களுக்கு தலை நரைச்சிருக்கு, இதான் ருசி. எங்க போனாலும் நாங்க அத்தனை நேருக்கு முன்னால மகிமையா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? மகிமையா என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இன்னும் நான் கொஞ்சம் டையெல்லாம் அடிச்சுட்டு கருப்பா போறேன்னு வச்சுடுங்களா, இவருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா முடியலையான்னு யோசிக்கிறோம். அந்த இச்சைக்கு நான் ஏன் இடம் கொடுக்கணும்? அந்த பாவத்துக்கு நான் ஏன் இடம் கொடுக்கணும்? இடம் கொடுத்திருந்தா இன்னைக்கு திருந்திரு. வேத வசனம் ஆண்டவர் சொல்றாரு, உன் தலைக்கு என்னதான் குறையாம இருக்கணுமே தவிர டை குறையாம இருக்குன்னு பைபிள்ல சொல்லல. உன் வஸ்திரம் வெண்மையா தான் இருக்குன்னு சொல்லியிருக்க தவிர அழுக்கு வஸ்திரம் உடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. ஆகினால் சபைன்னா கொஞ்சம் கட்டுப்பாடோட தான் இருக்கும். நம்முடைய சபை கொஞ்சம் கட்டுப்பாடோட தான் என்ன செய்யும், இருக்கும். தெரிஞ்சிட்டுனா அதை கொஞ்சம் வறுச்சட்டியில போட்டு வறுத்தெல்லாம் என்ன செஞ்சிருவான், எடுத்துருவோம். ஆகினால உப்பு இன்னைக்கே வீட்டில் வாங்கி வச்சிருந்தா தூரத்துக்கு போட்டுருங்க, தலையில தடவிட்டு போடாதீங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அதெல்லாம் கெமிக்கல். நம்ம சாப்பிடுற ஆகாரமே கெமிக்கல். இதுக்கே பழைய உணவுக்கு திரும்புங்கள்னு எல்லாரும் என்ன செய்தாங்க, சொல்லுதாங்க. அப்போ தலையில தடவுறது எப்படி இருக்க வேண்டும் யோசித்து பாருங்க. உப்பு இயேசு நமக்குள் இருக்கும்போது அது நரைக்கணும்னு அவர் சொல்லிட்டாருன்னா அது நரைச்சிடும். கருப்பா இருக்குன்னு அவர் விரும்புறானா அது கருப்பா இருக்கும். ஒருத்தர் அலையிலே சொல்ல மாட்டேங்குது. அவருக்கு நினைச்சதானே. அவருக்கு மீறி நீங்களும் நானும் எதையாவது செய்ய முடியுமா? ஒன்னையும் செய்ய முடியாது. அவரே சொல்லிட்டாரு, உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அதை கருப்பையாக்கவும், பைபிளே சொல்லுது, கருப்பாக்கவும் வெள்ளையாக்கவும் உன்னால என்ன செய்யாது. எங்களால முடியும்ல பாஸ்டர், அதனால தான் நாங்கள் டை அடிக்கும் முடியும். அப்புறம் என்னைக்காவது டை அடிக்காம வெளியில போயிட்டோன்னா எல்லாம் வெள்ளையா தெரியும். மாய்மாலமான வாழ்க்கை வேண்டாம். அது என்ன வாழ்க்கை சொல்லுங்க? அது என்ன வாழ்க்கை? மாய்மாலக்காரன் பரலோகத்துக்கு போக முடியுமா? மாய்மாலக்காரி பரலோகத்துக்கு போக முடியுமா? போகவே முடியாது. தலையில் என்னாலும் போக முடியாது. வேத வசனம் சரியாய் சொல்கிறது. நம்மள ஆண்டவர் எப்படி வச்சுக்கிறார் அப்படியே அவருக்கு கனி கொடுக்கும். அப்படியே என்ன செய்யணும்? அப்போ பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதற்கு, சர்வாங்க பலிகளை செலுத்துவதற்கு இந்த 7 காரியங்களும் என்ன செய்யணும், கொண்டு வரணும். 4 வசனங்களை சொல்லி நான் முடிக்க போறேன். அடுத்தபடி உப்பு நல்லதுதான், அது கெட்டு போக விடக்கூடாது. விசுவாசியே கெட்டு போகாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உப்பு நல்லதுதான், உப்பு நல்லது. அது கெட்டு போயிட்டுனா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு பழமொழி சொல்வாங்க, வாழ்ந்தவன் கெட்டு போயிட்டா வறுச்சட்டியில போட்டு வறுக்கிறதற்கும் உதவ மாட்டான். வாழ்ந்தவன் கெட்டு போயிட்டா. அதே போல ஒரு விசுவாசி கெட்டு போயிட்டா தண்ணியிலும் பொல்லாத 7 ஆவி அவர்களுக்குள்ள போய் அவர்களை என்ன செஞ்சுக்கிட்டோம், கெட்டு போக வைத்துறோம். வாசியுங்கள் லூக்கா 14ஆம் அதிகாரம்
34 35வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உப்பு நல்லதுதான், உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் ஒரு விசுவாசி, நல்ல விசுவாசி, தேவனுடைய பிள்ளையாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார், எனக்குள்ள இயேசு இருக்கிறார் என்று யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே நல்லவர்கள் தான். லேலியா சொல்ல மாட்டேங்க. அவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்க தான்? நல்லவர்கள். அந்த உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும், எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் அது நிலத்துக்காயிலும் எருவுக்காகிலும் எருவுக்காயிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நன்றாய் கவனிக்க வேண்டும். உப்பு நல்லதுதான். நீங்க உங்க குடும்பத்துல நல்லவங்க, ஆனா நீங்க கெட்டு போயிட்டா குடும்பமே கெட்டு போகும். நீங்க கெட்டு போயிட்டா என்னதே கெட்டு போகும்? சொல்ல மாட்டேங்கீங்களா? குடும்பமே என்ன செய்யும்? கெட்டு போகும். உங்க குடும்பம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்றத நல்ல கேளுங்க. உங்க குடும்பம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்க ருசியா இருக்க வேண்டும் என்றால், உப்பாகிய இயேசுவை நாம் இருக நினைச்ச வேண்டும், பிடித்துக்கொள்ள வேண்டும். உப்பாகிய இயேசு நமக்குள்ள இருக்கும்போது நாம கெட்டு போக மாட்டோம். உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காயிலும் எருவுக்காயிலும் ஒண்ணுக்குமே உதவாது, எதுக்குமே ஆகாது. அதே போல ஒரு விசுவாசி கெட்டு போயிட்டா நாம் எதுக்குமே உதவ மாட்டோம். நான் கெட்டு போயிட்டா எதுக்குமே உதவ மாட்டோம். நல்லா என்னைய கவனிக்கணும். அங்க போய் உட்கார், அம்மாட்ட போய் உட்கார், அம்மாட்ட போய் உட்காரணும், சத்தம் போடக்கூடாது. சரி, அப்போ ஒரு விசுவாசி கெட்டு போயிட்டா, ஒரு விசுவாசி கெட்டு போயிட்டா எதுக்குமே உதவ மாட்டார்கள். அவங்களை பார்க்கிறவங்களாம் சொல்லுவாங்க, ஐயா நல்லா இருந்தா ஐயா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சொல்ல மாட்டீங்களா? நல்லா இருந்தா ஐயா. இப்போ சொல்லுங்க, இப்ப என்ன செஞ்சிட்டான்? இயேசுவை தேடும்போது அவன் நன்றா இருந்தான். இப்பொழுது என்ன செஞ்சிட்டான்? இப்பொழுது என்ன செஞ்சிட்டான்? ஒண்ணுக்கும் ஆகாம எல்லா பாவத்துக்கும் தண்ணி அடிக்கிறான், போதைப் பொருளை உபயோகிக்கிறான், சிகரெட்டு குடிக்கிறான், சிற்றின்பத்தில் இருக்கிறான், சினிமாவை பார்க்குறான். ஒரு காலத்தில் அவன் ஒன்றுமே பார்க்க மாட்டான், நல்லா இருந்தான், கெட்டு போகாமல் அழகா இருந்தான். அவன் சொல்றதெல்லாம் தங்கமா இருந்துச்சு. அவன் வார்த்தைகள் எப்படி இருந்தது? சொல்ல மாட்டேங்களே. அவங்க சொல்லுத வார்த்தைகள் எப்படி இருந்தது? தங்கமா இருந்து. அவங்க சொல்லிட்ட கரெக்டா இருக்குயா. ஆனா இப்போ காரணம் என்ன? உப்பு கெட்டு போனது போல அந்த விசுவாசி என்ன செய்து விட்டார்கள்? ஆமா, ரொம்ப ஞானமா இருக்கணும். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு தந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஏன் தேவன் இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனா உப்பு நல்லதுதான். நீங்க நல்ல ஆட்கள், நல்ல ஆட்கள். ஆனால் மாம்சீகத்தின் குணங்கள் இருக்கக்கூடாது. என்ன குணங்கள் இருக்கக்கூடாது? மாம்சீகத்தின் குணங்கள் என்ன இருக்கா? அதை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிடும்? ஒரே நேரத்தில் விட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா விட்டுறணும். இயேசு வருவதற்கு முன்னால அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்ம சரியாகி பரிபூர்ணம் அடைந்து இயேசு ராஜாவிடத்துல போயிடணும். அல்லாட்ட ஒரு பிரயோஜனம் கிடையாது. பரலோக ராஜ்யத்தில் போய் இருக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு போகலைன்னா அன்னைக்கு பார்ப்பாங்க, என்னடா இவன் இயேசு இயேசுன்னு ஓடனா இன்னைக்கு நம்மளோடு கூட நரகத்தில் கிடக்கிறானே. அங்கே அதே தான் அங்கே அங்கே அந்த அங்கே லாசரு உடைய சம்பவத்தில் அதான் அங்கே வெளிப்படுத்துகிறது. உண்மையிலே பார்ப்பார்களோ பார்க்க மாட்டார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு உணர்வு, ஆண்டவரே அந்த லாசருவின் கையினால அவன் விரலினால நனைத்து என்னுடைய நாவல ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்கொண்டு அவன் கெஞ்சி கேட்கிறான். நம்ம அந்த ஜீவியத்திற்கு கெட்டு போயிடக்கூடாது. நன்றா என்னை கவனிகள், கெட்டு போகக்கூடாது. ஒரு விசுவாசி எந்த ரூபத்திலையும் கெடுக்குகிறதான எந்த காரியத்திற்கும் ஆளாகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆளாகாதபடி எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்க எதற்கு உப்பாய் இருக்கிறீர்கள்? பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள்.
மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய. அங்க பாருங்க, முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற உப்பு நல்லது, அது கெட்டு போயிட்டுனா ஒண்ணுக்கும் உதவாது. 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க பூமிக்கு உப்பாய் இருக்கிறீங்க, நீங்க கெட்டு போயிட்டா மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கு ஒழிய வேறொன்றுக்கு என்ன செய்யாது. எல்லா மனுஷர்களும் போட்டு மிதின்னு மிதிச்சிருவான். எல்லா மனிதர்களும் போட்டு மிதின்னு என்ன செஞ்சிருவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம பூமிக்கு உப்பு. நாம எதுக்கு உப்பு சொல்ல மாட்டேங்களா? பூமிக்கு எப்படி? என்னை தொட்டு பார்த்தா ருசியா இருக்கு. என்னை தொட்டு பார்த்து கெட்டு போகக்கூடாது. உங்களை தொட்டு பார்த்து யாரும் கெட்டு போகக்கூடாது. காரணம் என்னவென்றால், அந்த உப்பினுடைய சாரம்சமாகிய இயேசு நமக்குள்ள இருந்து நம்மை உப்பாக ருசியாக மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ருசியாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மாற்றி கொண்டிருக்கிறார். அவர் மாற்ற 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 அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ருசியுள்ளவர்களாய் மாறணும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால அப்படி, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அப்படி. அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இயேசு இல்லைன்னு அர்த்தம். இயேசு உங்களுடைய உள்ளத்துல வந்துட்டா, உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய லைஃப் என்ன செஞ்சிடும்? ருசியாய் மாறிவிடும். வெறும் தண்ணீருங்க, வெறும் தண்ணீர். 6 கற்சாடி நிறைய வெறும் தண்ணீரா இருக்கு. ஆனா இயேசு இருந்ததுனால அந்த தண்ணீர் எப்படி மாறினது சொல்ல மாட்டேங்களே. திராட்சை ரசமா என்ன செஞ்சிட்டு மாறி, முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் சொல்ல மாட்டேங்களே ருசி உள்ளதா. அப்ப உங்களுடைய முந்தின வாழ்க்கையை காட்டிலும் இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை ருசி உள்ளவர்களாய் என்ன செய்யணும்? மாறணும். அதற்கு இயேசுவாகிய உப்பு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீர்கள்? உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் என்ன செய்யாது. அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நிலத்துக்காகலும் எதுக்கும் உதவாது. இங்க மனுஷனால் மிதிக்கப்படுவது சாதாரண மண்ணா மாறிடும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனிதன் கால்பட்ட இடத்துல புல்லு கூட முளைக்காது. உண்மைதானா? மனிதன் கால்பட்ட இடத்துல என்னது முளைக்காதான்? தடம் விழுந்துடும். மனித கால் அவ்வளவு ஆசீர்வாதமானது. அந்த ஆசீர்வாதமான கால் நம்ம மேல மிதிக்கணுமா? சொல்லுங்களா. நான் எதுக்காக சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கோம். அந்த சாபமான கால், ஏதாவது ஒரு கால் நம்மளை மிதிக்கணுமா? வேண்டாம். இயேசுவின் பாதத்திலேயே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய பாதத்தை பிடிச்சுக்கணும். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். அவருடைய பாதத்தை என்ன செய்யுங்கள்? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பாருங்க, மனித கால் நம்மை மிதிக்க கூடாது. நாம் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் நாம் கெட்டு போக கூடாது. நாம் என்ன செய்யக்கூடாது? மீன் நிறைய வாங்கிட்டு வராங்க. அந்த மீனை வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியல, வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மீன் மீதி கிடந்தா என்ன செய்தாங்க? சொல்லுங்க. மீதி கிடந்தா என்ன செய்தாங்க? நல்லா உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு உப்பை தடவி வெயில்ல போட்டுருந்தாங்க. மறுபடியும் அது உதவுகிறது. அல்லேலூயா. மறுபடியும் அது என்ன செய்கிறது? அதே போல எத்தனை நாட்கள் ஆனாலும், எத்தனை வருடங்கள் ஆனாலும், எத்தனை காலங்களாலும் நாம் பிரயோஜனமானவர்களாக இருக்க வேண்டுமே தவிர பிரயோஜனமற்றவர்களா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால் இயேசுவாகிய உப்பு நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. யாராகிய உப்பு நமக்குள்ள இருக்கு?
இயேசுவாகிய உப்பு நமக்குள் இருக்கிறது. யாரும் கால்கிட்ட நம்மளை மிதிச்சிடக்கூடாது. தெரியாம கால் படுறது வேற, வேனுக்குண்டு மிதிக்கிறது வேற. கெட்டு போயிட்டோம்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் அரெஸ்ட் ஆகி உள்ள போறோம்னா, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கால்ட்டும் மிதிப்பாங்க, கையிட்டும். காரணம் என்ன? அவன் தேவையில்லாததை செய்து என்ன செய்து விட்டான்? சொல்ல மாட்டேங்கிங்களே, தேவையில்லாத செய்து அவன் என்ன செஞ்சிட்டான்? அந்த அனுபவம் நமக்கு வரக்கூடாது. நாம் பரிசுத்தவான்கள், நாம் பரிசுத்தவாட்டிகள். இயேசு எப்பொழுது வந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறதுன நம்மை யார் தொட்டு பார்த்தாலும் நாம் ருசி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ருசி அற்றவர்களாய் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நாம் பேசும் வசனம் உப்பால் சாரம் ஏற்றப்பட்டதா இருக்கும். நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அந்த வார்த்தை எப்படி இருக்கணும்? சொல்ல மாட்டேங்கல. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்கணும்? உப்பால் சாரமேற்றப்பட்டதா இருக்கணும். உப்பு நிறைந்த வார்த்தை, ருசி நிறைந்த வார்த்தை. ருசி நிறைந்த வார்த்தைகள் என்ன செய்யணும்? இருக்கணும். உப்பால் சாரமேற்றப்பட்டதா இருக்கணும். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம், உங்கள் வார்த்தை, உடைய நாவிலிருந்து பிறக்கிறதான வார்த்தை கிருபை பொருந்தினதாயும் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருப்பதாக. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம், தேவனுடைய வார்த்தை, இவைகள் உப்பால் சாரமேற்றப்படுகிறது. படும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ருசியாய் மாற வேண்டும். உப்பு எதை கொடுக்கிறது? சொல்ல மாட்டேங்க. உப்பு எதை கொடுக்கிறது? அதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ருசியா இருக்கு. ஆவிக்குரிய ஜீவம் எப்படி இருக்கணும்? ருசியா இருக்கணும். நாம் ருசியுள்ளவர்களாய் மாறணும். ருசியுள்ளவர்களாய் என்ன செய்யணும்? மாறணும். கடைசியாய் ஒரு வசனத்தை சொல்லி அடுத்த ஆராதனைக்குள்ள போகலாம் நினைக்கிறேன். நீங்கள் ஒருவருக்கொருவர் ருசியுள்ளவர்களாய் இருங்கள், உப்புடையவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 9ஆம் அதிகாரம் 49, 50வது வசனத்துல நான் இப்பொழுது சொல்கிற வசனங்கள் எல்லாம் இயேசுவே தன் வாயால் சொன்னதான வார்த்தை. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே எப்படி இருங்க? இப்ப ஆண்டவர் சொல்றதான வார்த்தை. முதலாவது பார்த்தோம், ஒண்ணுக்கும் உதவாது. ரெண்டாவது, மிதிக்கப்படுவதற்கு தான் என்ன செய்யும்? உதவும். மூணாவது, நம்முடைய வார்த்தை உப்புள்ளதா என்ன செய்யணும்? இருக்கணும். நான்காவது, ஒருவருக்கொருவர் ருசியுள்ளவர்களா இருங்க. உப்புடையவர்களா இருங்கள்னா அதுக்கு அர்த்தம் என்ன? சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன? ஒருவருக்கொருவர் ருசியுள்ளவர்களா இருக்கணும். நாம் ஆண்டவருக்கு நல்ல கனிகளை, நல்ல ருசியை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாய் இருக்க வேண்டும். நம்ம பாடணும், உத்தமியே என்று என்னை அழைத்ததினால் கனியை நாடி தோட்டம் வந்து அருமை கனிகளை புசித்த போது உத்தமியே. அப்பன ருசியுள்ள கனி, ருசியுள்ள கனி. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் எப்படி இருங்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் என்ன செய்யுங்கள்? இருங்கள். ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்றார் இயேசு. உங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் எப்படி இருங்க? உப்புடையவர்களாய் இருங்கள், ருசியா இருங்க. என்னை பார்த்தா நான் உங்களுக்கு ருசியா இருக்கணும். அதுக்காக கோபம் வராமலையா இருக்கு? உங்களுக்கு கோபம் வராமலையா இருக்கு? சொல்லுங்களா? சிலர் சொல்லுவாங்க, அவரு சில நேரத்தில் கோபம் வரும். அதுக்காக எப்பவுமே கோபத்தில் இருக்கும்?
எப்போதும் கோபத்தில் இருந்தால் ப்ரெஷர் ஏறிடும், 180க்கு போயிடும். 180க்கு போச்சுன்னா மனுஷன் என்ன செய்ய முடியாது, சொல்ல மாட்டேங்கிங்களா, இருக்க முடியாது. அது டக்குண்டு கீழே 90க்கு கீழே வரணும். 80 இருந்தால் நார்மல். ஹைனா எவ்வளோ, 120 இருக்கலாம், அப்படி தானே? 120, 80. சில நேரத்தில் அந்த அந்த காரியங்கள் ஏறும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகி அது நேரே போய் நிற்கும். அடுத்த நிமிடமே இறங்கிடும். அடுத்த நிமிடமே என்ன செஞ்சிடணும். எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவருடைய கம்பெனியில் ஒரு சின்ன காரியத்தை செய்து விட்டார். அந்த ஓனர் கொஞ்சம் திட்டின உடனே அவருக்கு டென்ஷன் ஏறிட்டு, டென்ஷன் செஞ்சுட்டு ஏறிட்டு ப்ரெஷரை செக் பண்ணி பார்க்கும்போது 160. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு செக் பண்ணி போது 240, 250 இருந்துச்சு. ஒண்ணுமே செய்ய முடியல. மருத்துவர்களை கூப்பிட்டார்கள், அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தார்கள், சரியாயிடுச்சு. அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன நடந்தாலும் நாம் ருசி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு நம்மோடு கூட இருக்க வேண்டும். யார் நம்மோடு கூட இருக்கணும்? இயேசு தான் நம்மளை ருசியாய் மாற்றுகிறவர். நீங்க எவ்வளவுதான் சமையல் பண்ணட்டுமே, சிலருடைய கைக்கு சமையல் ரொம்ப டேஸ்டா இருக்கும், எப்படா சாப்பிடலான்ட்டு. சிலருடைய கைக்கு எவ்வளவுதான் வாங்கி கொடுத்தாலும் சொல்ல மாட்டேங்கிங்களே, என்னம்மா சில வீட்டில் சொல்றதை கேட்டு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு போதும். சில வீட்டில் என்னம்மா எல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு இன்னைக்கு சாப்பாடு விளங்காம போயிட்டேன். சொல்லியிருக்காங்களா சொல்லலையா? பொய் சொல்லாம சொல்லுங்க, சொல்லியிருக்காங்களா சொல்லலையா? எல்லாம் வாங்கி கொடுத்தேன். என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளை நான் எதற்காக சொல்றேன்னா, ஒரு குற்றத்திற்காக நான் சொல்லல, ஒரு குறைக்காக நான் சொல்லல. அதே போல இயேசு நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர் எதிர்பார்க்கிற ருசி நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற ருசி நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அப்பதான் அவர் கனியை நாடி தோட்டத்துக்குள்ள வருவார். தோட்டத்துக்குள்ள வந்த உடனே நாம் ருசியான கனிகளை கொடுக்கும்போது நம்மை பார்த்து கர்த்தர் சொல்வார், உத்தமியே என்று அழைப்பார். அல்லேலூயா. எப்படி அழைப்பாரு? உத்தமியே என்று என்ன செய்வார்? அழைப்பார். உத்தமியே என்று என்னை அழைத்ததினால் உச்சித நேசத்தை அவர் என்ன செய்கிறார்? கண்ணோக்கி பார்க்கிறார். உச்சித நேசத்தை அவர் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டு இருக்கிறார். அன்பு தேவனுடைய சின்னமே, இன்னைக்கு நம்ம எப்படி வாழும்? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில ருசி உள்ளவர்களாக இருக்கிறோமா? பாதி ருசி வந்திருக்கு. இப்போ சில ஹோட்டலில் சாப்பிடும்போது சில பிள்ளைகள், சில பையங்க பிடிக்கிறது என்னன்னா சால்ட் அண்ட் மின்ட் சோடா. மின்ட் அதுனா என்ன? அதுனா என்னது? ரெண்டும் கலந்துருக்கும். உப்பும் போட்டிருப்பாங்க, இனிப்பும் என்ன செய்யிருப்பாங்க போட்டிருப்பாங்க, அதில் கொஞ்சம் புதினாவும் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா பாஸ்டர், நான் தான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நான் குடிச்சா சால்ட் சோடா. ஏன்னா கொஞ்சம் உடம்புல என்னது இருக்கு, சுகர் இருக்கிறதுனால சால்ட்டை நான் என்ன செய்தேன் விரும்புகிறேன். சிலர் நம்ம வீட்டில் எலுமிச்சம்பழம் போட்டால் என்னது போடுவோம்? சால்ட்டு போடுவோம், இல்லாட்டா ரெண்டையும் கலந்து. அதான் ஆண்டவர் சொன்னாரு, குளிரும் இல்லாம அனலும் இல்லாம ஜீவித்தால் கர்த்தர் என்ன செய்வாரா? ஆமா, அதை கவனமா வச்சுக்கணும். நம்ம ருசி உள்ளவர்களாய் மாறணும். ஆண்டவருக்கு ஏற்ற ருசி. அப்பா எப்போ வந்தாலும் அதை சாப்பிடும் போது, என்னை ருசிக்கும் போது நான் ருசியா இருக்கு. அல்லேலூயா. வீட்டில் சமையல் பண்ணி சமையலெல்லாம் ரெடியா இருக்கு. எப்போ வந்தாலும் அந்த சாப்பாடு எப்படி இருக்கணும்? கொடுக்குறவங்களுக்கு அது எப்படி இருக்கணும்? புசிக்க போறவங்களுக்கு எப்படி இருக்கணும்? ருசியா இருந்தாதான் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டு ரசித்து சாப்பிட்டு அவங்களோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே போல இயேசுவுக்கும் நாம் கொடுக்கிற ருசி நம்மை அவரோடு கூட உட்கார வைக்கும். அல்லேலூயா. அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வைக்கும். நீங்கள் அவரோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் வீட்டிற்கும் மேலானவைகளையே நிச்சயங்கள் நாடுங்கள். அப்படிப்பட்டதான உன்னத அனுபவம் எனக்கு வரணும். நான் ருசியுள்ளவனாய் மாறணும். என் குடும்பம், என்னுடைய ஜீவியம்,
முதலாவது என்னுடைய ஜீவி ஆண்டவருக்கு ருசியுள்ளவர்களாய் மாறணும். என்னுடைய குடும்பம் ஆண்டவருக்கு ருசியுள்ளவர்களாய் மாறணும். என்னுடைய சபை, நான் அடிக்கடி ஜெபிக்கிறது தான். முதலாவது எனக்காக ஜெபம் பண்ணுவேன், ரெண்டாவது என் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுவேன், மூணாவது என் சபைக்காக. சபை ருசி உள்ளதா என்ன செய்யணும்? மாறணும். சபை எப்படி இருக்கணும்? ருசியா. அந்த சபைக்கு போற விசுவாசியா அப்படி சொல்லணும். அந்த சபைக்கு போற விசுவாசியான்னு ஒரு இழுப்பு இழுத்தா எங்களை சவுட்ல அடிச்ச மாதிரி இருக்கு. இவ்வளவுதான் நான் சொல்லணும். இந்த சபைக்கு போற விசுவாசியா கை எப்படி வரணும்? சொல்ல மாட்டேங்கீங்களே. கை எப்படி வரணும்? தெரியாதா? செய்கையிலேயே சொல்லணும். அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்கள பேசக்கூடாதியா? பேசினா நம்ம நாக்கு நல்லா இருக்காதியா? அவங்க அவ்வளவு அருமையானவங்க, அவங்க அவ்வளவு ருசியானவங்கன்னு சொல்லணும். அவங்களாண்டு ஒரு இழுப்பு இழுத்தா, உண்மையிலே நான் சொல்லுறேன், விசுவாசிகளை யாராவது அவங்களாண்டு ஒரு இழுப்பு இழுத்தா எங்களை சவுட்டில் அடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுது, உங்களுக்காக நாங்கள் தியானம் பண்ணுது, உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். நீங்கள் எல்லா பொருட்களும் உடையவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக, ஒன்றிலும் குறைவோடு கூட இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுதோம். ஜெபிக்கிற எங்களுக்கு முன்னால் யாராவது அப்படி சொல்லிட்டா, உண்மையிலே நீங்கள் அடிப்படுதீங்களோ அடிப்படலையோ எங்களை அடிச்சது மாதிரி. இவ்வளோ வேதனைப்படுவீங்களா பாஸ்டர்? ஆமா. எந்த ஊழியக்காரனை எடுத்தாலும் அவங்களுக்கு வருகிறதான வேதனை என்னவென்றால், விசுவாசிகளை தவறுதலாய் பேசுகிறது, தவறுதலாய் அவர்கள் நடந்து கொள்ளும் போது அது ஊழியக்காரனுக்கு வேதனை. ஆனால் அதே விசுவாசி ஆண்டவருக்கு ருசியுள்ளவர்களாய் மாறி மற்றவர்களெல்லாம் வாழ்ந்தாலும் அவர்களை போல வாழுண்டு சொல்றாங்களா, இந்த வார்த்தையை கேட்கும்போது இன்னொரு 10 வருஷத்துக்கு வாழலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க எப்படி மாற போறீங்க? உங்களுடைய ருசி எப்படி இருக்கிறது? உப்பு குறைஞ்சிட்டுனா சாப்பிட்டதுக்கு உதவாது, உப்பு கூடிட்டுனாலும் என்ன செய்யாது? சாப்பிட்டதுக்கு உதவாது. சரியா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல, தேவ சமூகத்துல நாம் சரியா இருக்கிறோமா? நாங்கள் படிடுவோம். வருடத்தின் கடைசி மாதம் முதல் நாள் நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான வாக்கு பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த 30 நாட்களில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஆனால் எப்போதும் போல இப்போதும் அப்படின்னு இருந்தால் ஆசீர்வாதங்களை நெவர் எவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. முழங்கால் நில்லுங்கள். ஒரு நிமிஷம், ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர்கள் கொடுத்த முழங்கால தேவ சமூகத்தில் முட்டைக்கு, தேவ சமூகத்தில் முட்டைக்கு. ஆமாம், ஆமாம், தேவ சமூகத்தில் முட்டைக்கு. முழங்கால நிற்க முடியலையா? எலும்பி நின்றுடுங்க. சேரில் உட்காந்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான நேரம். ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடியதான ஒரு நேரம். ஒரு சில நிமிடங்கள் தான், ஒரு சில நிமிடங்கள் தான். உங்களுடைய வாழ்க்கையை யூ டெஸ்டிஃபை யுவர் லைஃப். ஹவ் ஐ ஆம். நான் இப்போ எப்படி இருக்கிறேன்? நான் ருசி உள்ளவனாக இருக்கிறேனா? நான் ருசியுள்ளவனாக இருக்கிறேனா? ருசி அற்றவனாக இருக்கிறேனா? இன்னைக்கு ஆண்டவர் அதை தான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ கர்த்தரை ருசிக்க ருசிக்க நம்முடைய வாழ்க்கை மாறணும் இல்லை? தேனிலும் தேனிட்ட பணிகாரத்திலையும் மதுரமாய் நம்முடைய வாழ்க்கை மாறணும் இல்லை? அந்த மாற்றத்துக்கு தான் ஆண்டவர் இதை கொண்டு வர. அந்த ஒரு மாற்றத்துக்கு நேராய் நீங்கள் இப்போ கடந்து செல்ல வேண்டும். அந்த மாற்றத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்வதற்கு ஆவியான தேவன் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இரட்சகர் இப்பொழுது உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு சாதாரண உப்பை பற்றி நீங்கள் கேட்டோன்னு நினைக்கக்கூடாது. இந்த உப்பினுடைய அம்சங்களை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். எப்படி ஒரு உப்பு தான் இவ்வளோ ஆகாரத்திற்கும், இவ்வளோ வஸ்திரத்துக்கும், இவ்வளோ காரியத்துக்கும் ருசியாய் மாறுகிறது என்றால், உப்பாயிருக்கிற நீங்களும் நானும் இயேசுவுக்கு எவ்வளோ ருசி கொடுக்கிறவர்களாய், உலகத்திற்கு எவ்வளவு ருசி கொடுக்கிறவர்களாய், நம்மை பார்க்கிற ஜனங்களுக்கு எவ்வளவு ருசி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதை கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பார்த்தா அவங்கள போல பேச மாட்டோம், அவங்கள போல சிந்திக்க மாட்டோம், அவங்கள போல யோசிக்க மாட்டோம், அவங்கள போல நடந்து கொள்ள மாட்டோம். நம்முடைய எல்லா குணங்களும் மாறும்.
நம்முடைய எல்லா குணங்களும் மாறும். அதை மாற்றுவதற்கு தான், ருசியாக மாற்றுவதற்கு தான் உப்பாகிய இயேசு நமக்குள்ளே ஜீவித்து கொண்டிருக்கிறார். அவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன் என்று சொல்லீர்கள் மட்டும் 2 கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாபா. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் 2 கரங்களை தலைக்கு மேலாக உயரட்ட, 2 கரங்களை தலைக்கு மேலாக உயர்த்தப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சாதாரண உப்பாக நாங்கள் அல்ல, ருசியுள்ள, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஆண்டவரே ருசியுள்ள நபர்களாக நாங்கள் ஜீவிப்பதற்கு பரலோகத்தின் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ள இருக்க 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 உமக்கும் நாங்கள் ருசியுள்ளவர்கள், எங்களுடைய குடும்பத்திலேயே நாங்கள் ருசியுள்ளவர்கள், எங்களை பார்க்கிறவர்களுக்கும் நாங்கள் ருசியுள்ளவர்கள். அவர்கள் எல்லாம் தேவ சன்னிதானத்தில் வருவதற்கு நீர் எங்களை பயன்படுத்த போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை கொடுக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை எல்லா சூழ்நிலைமைகளையும் ருசியுள்ளவர்களாய் உமக்காக செயல்பட, உமக்காக வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டியரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், கிருபை கொடுக்கட்டும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். வாழ்க்கை அவ்வளவு ருசியுள்ள வாழ்க்கையாய், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய், ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய், எல்லாவற்றிலும் நிறைவோடு கொண்டு வாழ்வதற்கு, எல்லாம் உடையவர்களாய் ஜீவிப்பதற்கு இயேசு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபை கொடுக்கட்டும், கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்போம்.